பாத்து இப்படி 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 விஜயா இங்க 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 இப்படி அப்படியே உட்காருங்க. தேங்க்ஸ். குட்டி வரியா? என்னம்மா இதுக்கே கோச்சிக்கிறியா? ஏய், நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது, நீயும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன், பொறுத்துக்கோமா. உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ, இதுல கூட தப்பே இல்லை. ஐயா வாங்க. ஐயோ வாங்க. மார்த்தாண்டன் வாங்க போலாம். எப்படிங்க இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா 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 எல்லாம் அவுட்டு. அவர் எதுக்கு? அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேன்னு. ஐயோ ஆட்டத்தை என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காத. அது வந்து பாருங்க. ஏங்க பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்த வரவழைச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு. எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே. இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி, பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்கு, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயோ ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்ட்டா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ் சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணுல காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்? ஏன்னா என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பாரு ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கறீங்க? மாமா பாருங்க பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நீங்க மனச கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாதை குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே. ஆமா கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். எத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு, கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லதுதானுங்களே. என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. இல்ல அப்ப மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா? வேற என்னென்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய் என்ன மூஞ்சி டபிள்யூ மார் வச்சு கொடுக்குற? வேண்டாம் போ. அண்ணே வாங்கிங்க. வேண்டாம்ப்பா அண்ணே. பாரு நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க மார்த்தாண்டா. ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்றேன் கேளு.
funny, very funny. என்னப்பா இது லார்டு லபகதாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குஜாலா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாரு இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு சாயந்தரம் இவர் வீட்டுக்கு வந்துரு ஏன் பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் டோன்ட் மிஸ் இட் சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவார்னு மத்தவங்க தடுத்து கூட காலம் போய் நீ இங்க தட்டு தூக்கிட்டு இருக்க எனக்கு இது பிடிக்கல உன் துக்கத்துக்காக நான் குடிக்க வேண்டியதா இருக்கு என்ன மன்னிச்சது மாத்தாண்டா அம்மா ட்ரிங்க்ஸ் வேண்டாங்க. ஓ உங்களுக்கு தேங்க்யூ. Your kind attention, please. All of you come closer. Come on, come on, come on, punk. Come on. எல்லாரும் கிட்ட வாங்க. வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மக ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மக பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். How do you like it? இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா த்ரில் இருந்திருக்காது. இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா இது? எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க பழகத்தை பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாருன்னு ஏற்பாடு பண்ணேன். பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலமெல்லாம் கட்டினவளை காப்பாத்துறதுக்கு யோகியதை இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும். உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. ஒரு நாள், ஒரே ஒரு நைட் என்னை காப்பாற்ற முடியாத பொட்ட பையன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டுறதை விட பாலும் கிணத்துல விழுந்து செத்து போகலாம். மழையில போறாங்க. என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. என்னங்க நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி? இல்லீங்க, கல்யாணம் பண்ணிய போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க இப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. முடிஞ்சு தள்ளிங்க பாருங்க. சூப்பருங்க. ஓ கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. இது பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சும்மா என்ன குழப்பாதீங்க.